பனித்துளிகள் டிசம்பர் 22, 2024. புதிய பூமி. மேகத்தில் மிதப்போமா? வாய்ப்பில்லை. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெளிப்படுத்தல் 5:10. பழைய படத்துல அல்லது தொலைக்காட்சிகள்ல ஒரு கதாபாத்திரம் இறந்து விட்டா அவர் ஒரு மேகத்தின் மீது மிதப்பது போலவும் வெள்ளை அங்கி அணிந்து சுரமண்டலம் இசைப்பது போலவும் காட்டுவாங்க. மறுவாழ்வுல வேலை இல்லாம சுற்றி திரிவதாக திரைப்படங்கள் காட்டுகின்றன. கடிகாரம் இல்லை, ரயிலிலோ பாதையிலோ பயணிகளுடன் சண்டை இல்லை, நாள் முழுவதும் காட்சிகளை ரசித்து கொண்டே மிதந்து கொண்டே இருப்போம் என்று சித்தரிக்கப்பட்ட கதைகளை நாம் பார்க்கிறோம். இருப்பினும் வேதாகமோ இப்படி சொல்லவில்லை. புதிய பூமியானது சரி செய்யப்பட்ட உலகமாக இருக்கும். தேவன் மனுகுலத்தை படைத்த போது இருந்த வண்ணமாக இருக்கும். வீழ்ச்சிக்கு முன் ஏதேன் இருந்தது போல பரலோகம் இருக்கும். ஆனா அது சும்மா இருக்கும் இடமாக இருக்காது. இன்று போல கடின உழைப்பு இல்லாவிட்டாலும் மீட்கப்பட்டவர்களுக்கு வேலை இருக்கும் என்று ஏசாயா 65:21 கூறுவது போல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்போம். புதிதாக உருவான அந்த உலகில் இப்போது இருக்கும் அதே உழைப்பு இருக்காது. ஆம், நாம் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி கூடி அவருடைய நற்குணத்திற்காக மட்டுமல்ல, இந்த இடத்துல வாழ நம்மை மீட்டதற்கான அவருடைய தயவுக்காகவும் அவரை புகழ்வோம் என்று வெளிப்படுத்தல் 15:3-4 வாசிக்கிறோம். நாம் எவ்வாறு தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம், எண்ணற்ற ஆசீர்வாதங்களை எப்படி பற்றோம் என்ற இவைகளை போன்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் பிரபஞ்சம் முழுவதும் நம் கதைகளை பகிர்ந்து கொள்ளுவோம். புதிய பூமியை பற்றிய வேதாகம விவரத்தில் நம் எதிர்கால குடியிருப்பின் ஒவ்வொரு விவரமும் குறிப்பிடப்படவில்லை. நிச்சயமாக சில இன்ப அதிர்ச்சிகள் காத்திருக்கும். 1 கொரிந்தியர் 2:9 வாசித்து பார்க்கலாம். இருப்பினும் வேதத்தின் குறிப்புகள் தெளிவாக உள்ளன. ஒரு பரலோகம் காத்திருக்கிறது. அங்கே தோட்டங்களை நாட்டுவோம், வீடுகளில் குடியிருப்போம், மகிழ்ச்சியான வேலைகளும் இருக்கும். இன்றைய செயலில் காட்டுங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஆயத்தமாக உள்ள வெகுமதிகளை பற்றி வேதாகமம் கூறுவதை படியுங்க. உங்கள் வாழ்க்கையை தொட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 1:28-31, மத்தேயு 5:5, வெளிப்படுத்தல் 22:3-5 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.